பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் மட்டும் கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடந்த மகத்துவம் நிறைந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். 2026 வருடம் பங்குனி உத்திர திருநாள் எப்பொழுது வருது, தேதி என்ன, நாள் என்ன, நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, அன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 6 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனி சிறப்பு இருக்குது. அப்படின்னாலும் இந்த நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட நாளோ அல்லது திதியோடு சேர்ந்து வரும் பொழுது அது பண்டிகையாக, திருவிழாவாக, முக்கியமான விசேஷங்களில் ஒன்றாகவே கொண்டாடப்படுது. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது தான் மிக சிறப்பான விஷயம். ஓராண்டில் வரும் கடைசி மாதமாக, அதாவது 12வது மாதமாக வரும் பங்குனி மாதத்தில் நட்சத்திர வரிசையில் 12வது நட்சத்திரமாக வரும் உத்திர நட்சத்திரம் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கிரகங்களின் அமைப்புப்படி பங்குனி உத்திரம் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி திதியில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திர பகவானும் சூரிய பகவானும் 2 ஒளி கிரகங்களுமே எதிரெதிராக நேர் எதிர் ராசிகளில் இருக்கும் பொழுது தோன்றும் அப்படின்னும், பங்குனி மாதம் சூரியன் மீன ராசியில் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது மீன ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும் பொழுது பௌர்ணமி திதி தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாத பௌர்ணமியும் பங்குனி உத்திரம் இது இரண்டுமே ஒரே நாளில் தான் ஏற்படும். 2026 வருடத்திற்கான பங்குனி உத்திர தேதி, நட்சத்திரம், திதி, நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். 2026 வருடம் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. தமிழ் தேதி பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் 18ஆம் நாள் வருது. கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பங்குனி உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 31ஆம் தேதி பிற்பகல் 3:56 மணிக்கு உத்திர நட்சத்திரம் துவங்கி உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:34 மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. உத்திர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மார்ச் 31ஆம் தேதி பிற்பகல் 4 மணி அளவில் துவங்குது. ஆனால் பௌர்ணமி திதின்னு பார்த்தோன்னா புதன்கிழமை காலையில் தான் துவங்குது. அதனால் பங்குனி உத்திரம் புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி காலை தான் அனுஷ்டிக்கப்படும் அப்படின்னும், அந்த நாளை தான் பங்குனி உத்திர தேதியாக நம்ம கருத்தில் கொள்ளலும். பங்குனி உத்திர சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி உத்திர நாளில் தான் தலை சிறந்த வில் வீரனாக கருதப்படும் அர்ஜுனன் அவதரித்தார் அப்படின்னும் இதிகாசத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கும் விஷ்ணு மாயாவுக்கும் பிறந்த சாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பன் பங்குனி உத்திர நாளில் தான் அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் முருகனை காதலித்து திருமணம் செய்த வள்ளி அவதரித்த நாளும் பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் ஆஞ்சநேயர் உட்பட எல்லா தெய்வங்களின் திருமணமும் நடந்தது அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரத்திற்கான கூடுதல் சிறப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பங்குனி உத்திரம் நாள், தேதி, நேரம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பங்குனி உத்திரத்தன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலோ அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பொருட்களை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுப்பது முருகப்பெருமானின், சிவபெருமானின் ஆசிர்வாதத்தையும்
அருளையும் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு காவடி எடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு உணவை தவிர்த்து விரதமிருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் ஏழைகளுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி இதை செய்வது ரொம்பவே சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பல பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த 6 விஷயங்களை கண்டிப்பாக பங்குனி உத்திரம் அன்னைக்கு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோன்னா திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் பங்குனி உத்திர விரதத்தால் கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும். சிலருக்கு பணியிடத்தில் இழுபறியாக இருக்கும் பதவி உயர்வும் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளோடு நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான் உண்மை. பங்குனி உத்திர திருவிழா, இதற்கு பெயரே கோடை வசந்த விழாவின் நுழைவு விழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பங்குனி மாதம் பிறந்துட்டாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம். கோடை காலமும் ஆரம்பமே பங்குனி மாதம்தான். அதனால தான் அதை வரவேற்கும் விதவிதமாக வசந்த விழா கொண்டாடப்படுது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பங்குனி உத்திரத்தை நாமும் விரதமிருந்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். பங்குனி உத்திர திருவிழாவின் நாயகனான முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில் தான். அதோடு ஸ்ரீ வள்ளி குரத்தி அவதரித்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நாளில் தான். சமய குறவர்களில் ஒருவரான சுந்தரருக்கு மதுரையில் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மணக்கோலத்தில் காட்சி அருளியதும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா கோவில்களிலும் எல்லா பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் என்ற பெயரில் 10 நாட்கள் திருவிழா, தேரோட்டம், தீர்த்தவாரி, சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் அப்படின்னு சகலமும் நடைபெறும். இந்த அற்புதமான நாளில் தவறவிடாமல் நாமும் விரதமிருந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.